துரோகத்தினுடைய மொத்த உருவமாக அவர் இருப்பதனால் அவங்க கட்சிக்காரர்களே அவரை நம்ப தயாராக இல்லை. தமிழ்நாட்டு மக்களும் அதனால தான் 2019 தேர்தலில் அவரை நிராகரித்தாங்க. முதல் நாடாளுமன்ற தேர்தலில். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் 10 தோல்வி பழனிசாமியாக தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு. அவர் என்னமோ பேசலாம், முயற்சி பண்ணட்டும். அது காரணம், அரசியலுங்கிறது மக்கள் நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கை இருந்தனா ஓட்டு வரும், அந்த நம்பிக்கை இல்லைன்னா ஓட்டு வராது. அப்போ பழனிசாமியை ஜெயிக்கலைன்னா என்ன காரணமாக இருக்க முடியும்? நம்பிக்கை இல்லை மக்களுக்கு. அது நிதர்சனமான உண்மை. ஏன் அப்படின்னு சொன்னால், அவர் இன்னைக்கு பாரதிய ஜனதா போன்ற ஒரு பாசிச கட்சியோடு கூட்டணி வைத்திருப்பது அவங்க கட்சிக்காரங்களே விரும்பலாங்கிறதான் தெளிவாக தெரியுது. வேற என்னக்கா, ஜெயலலிதா அம்மையார் சொல்லிட்டு போனாங்களே, அந்த அம்மையார் இருந்தப்போ கூட எந்த காலத்துல இனிமேல் பாரதிய ஜனதாவோட எங்களுக்கு கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்களே. அப்போ இரண்டாவது பெரிய பிரச்சனை அவங்களுக்கு இருக்கிறது பாரதிய ஜனதாவோடு இருக்கக்கூடிய அந்த கூட்டணி. அந்த கூட்டணி ஏன் ஏற்படுதுன்னு சொன்னால், அவரும் அவர் கட்சியில் இருக்கக்கூடிய 32 முக்கியமான வழக்குகள் இருக்குது. நீங்கள் விஜயபாஸ்கரன் ஆகட்டும், நீங்கள் வேலுமணி ஐயா அண்ணன் ஆகட்டும், விஜயபாஸ்கரன் ஆகட்டும், ராஜேந்திர பாலாஜி, அவர் இங்கே சம்பத்து, இவங்க பேரில் எல்லார் பேர்லையுமே தொடர் வழக்குகள் இருக்கே, இடி வழக்குகள் இருக்கே. இந்த வழக்குகளை போட்டு பாரதிய ஜனதா அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறதுனால இவங்கெல்லாம் நகரவே முடியாது. இவங்க சம்மந்தி மேலே வழக்கு இருக்கு. இவங்க சம்மந்தியோட சொத்துக்களை அட்டாச் பண்ணுறதுக்கு போகும்பொழுது நான் பறந்தடிச்சுட்டு டெல்லி ஓடி போய் 4 வண்டி மாறி போய் ஐயா அதெல்லாம் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு வந்தார். அப்போ அந்த கூட்டணி அவர்களுக்கு மிகப்பெரிய சரிவை தந்து கொண்டிருக்கிறது. இந்த வகையில் மூன்றாவதாக முக்கியமானது பார்க்கணும்னா, அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் அவரை தலைவராக ஏற்பதற்கு தயாராக இல்லை. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சிதறி கிடக்கிறது. அதை பாரதிய ஜனதா தான் உடச்சி வச்சிருக்கு. அன்புமணி அவர்களை தனியாக செயல்பட வைப்பதற்கு காரணம் அவர் மீது இருக்கக்கூடிய வழக்கு. ராமதாஸ் ஐயா அந்த கூட்டணியை விரும்பவில்லை. அவர்கள் உடுக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே அதுதான். அதனால் இவங்க திமுக ஆட்டி விற்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஆர்எஸ்எஸ்னுடைய கைப்பாவையாக அவர் அன்புமணி ஐயா மாறி விட்டாருங்கன்னு அவங்களோட சகோதரியும் ராமதாஸ் ஐயாவும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்களே. தேமுதிகக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாம பழனிசாமி ஒரு துரோகம் பண்ணலையா? ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு கழுத்தறுத்து விட்டார்ல. அப்போ அதெல்லாம் துரோகம் இல்லையா? அப்போ மொத்தத்தில் எதையுமே சொல்கிறத காப்பாற்றதுனால இந்த கூட்டணி சிதைந்து கிடக்கிறது. அவருக்கு எந்த விதத்திலையும் தலைமை பண்பு இருப்பதாகவோ அல்லது மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவோ எங்களுடைய பார்வைக்கு தெரியல. ஏன்னா ஒரு டாலஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸை நான் லிஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஒரு பக்கம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கோங்கிறது தெரியுது. ஒரு பக்கம் தொழில் வளர்ச்சியில் நம்ம சிறந்து விளங்குறோம். மகளிருக்கான திட்டங்கள் வலிமையாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே கண் பார்வை முன்னால் உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்களை பட்டியலிடுறேன். ஒரு பக்கம் முழுக்க தன்னுடைய பிரச்சனைகளுக்காக தன் சொந்த சொத்துக்களை மட்டும் பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு தலைவராக அங்கே பழனிசாமி ஐயா இருக்கிறார்.